எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்தமாய் வாசிக்கலாமே. அந்நாளில் தானே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாளில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். இதற்கு பின்பு திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இருக்கிற ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் மறுபடியும் அது திரும்ப ரிப்பீட் ஆகும். அதுவும் சில வசனங்கள் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டிலே சில வசனங்கள் தான் எழுதப்படும். அதிலே ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா, அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இது கர்த்தரே நேரடியாய் கொடுக்கிற வார்த்தை. இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விழுந்து போன உன்னுடைய கூடாரத்தை மறுபடியும் எடுத்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதிலே பழுதாய் போனகளை சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் அதை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே விழுந்து போன உங்களுடைய தொழிலிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். விழுந்து போன உங்களுடைய குடும்பம் மறுபடியும் கட்டப்பட போகிறது. உங்களுடைய மகளுடைய குடும்பம், மகனுடைய குடும்பத்தை இது கட்ட முடியுமா என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியிலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகளை லகுவாய் செய்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் மறுபடியும் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டுவேன். நான் மறுபடியும் உன்னுடைய வியாபாரத்தை நான் கட்டுவேன். நான் மறுபடியும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டுவேன். உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டுவேன். ஆமென். உன்னுடைய ஊழிய காரியத்தை நான் மறுபடியும் கட்டுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்நாளிலே, சீக்கிரத்திலே, இந்த மாதத்திலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல மேல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து வரும்போதே, இந்த வார்த்தையை ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் சொல்லும் போதே இந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவாராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. என்ன வலிமை அப்படின்னு சொன்னா, அவர் மறுபடியும் கட்டுகிறதிலே சிறந்தவர். இந்த உலகத்திலே இருக்கிற பல மனிதர்களாலே ஒரு விசை இடிந்து போனது, ஒரு விசை பட்டு போனது, மறுபடியும் கட்டவே முடியாது. ஆனால் ஆண்டவரால் மட்டும்தான் மறுபடியும் கட்ட முடியும். வேதத்திலே இதற்கு பலவிதமான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமா இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ரூத் இளம் வயதிலே அவள் ஒரு அந்நிய நாட்டு பெண். தன்னுடைய கணவனார் திருமணம் முடிந்து சில ஆண்டுகளுக்குள்ளாகவே தன்னுடைய கணவனார் மரித்து போகிறார்கள். அப்போ மரித்து போகிற தன்னுடைய கணவனார், அப்போ இவங்க சொல்றாங்க, உனக்கு எப்படி நான் வாழ்க்கை கொடுப்பேன்? நீ என் கூட வராத, நீ என் கூட வந்தேன்னா உனக்கு எந்த எதிர்காலமுமே இல்லை, நான் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய வாழ்க்கையை யார்
யாரும் கட்ட முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாரும் கட்ட முடியாத ஒரு அந்நிய நாட்டினுடைய பெண்ணாகிய ரூத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டினாள். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு போவாசை ஆண்டவர் காண்பித்தாள். இந்த வாழ்க்கை என்னவாய் முடியுமோ என்று நினைத்த அந்த ரூத்துக்கு ஒரு மறு வாழ்வை ஆண்டவர் கொடுக்க முடியுமானால், விழுந்து போன அந்த குடும்ப வாழ்க்கையை கட்ட முடியுமானால், கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவது கர்த்தருக்கு லேசான காரியம். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னோடு இருக்கும்போது பல முறை ஆண்டவர் எச்சரிக்கிறார். எப்பா இல்ல, நீ உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முன்பாக பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே பேதுருவே, நீ ரொம்ப கவனமா இரு, நீ ஜாக்கிரதையா இரு, சத்துரு உன்னை சோதிக்க போறான், அவன் ரொம்ப சோதிக்கிறான். அப்போ இந்த பேதுரு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன், நான் எப்படி உங்களை விட்டு போவேன், இந்த மாதிரிலாம் நீங்க எப்படி பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்பிரிச்சுவல், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தான் நிற்கிறேன் என்று நினைத்தான். நான்லாம் விடமாட்டேன், நான்லாம் ஜபத்தெல்லாம் விடமாட்டேன், நான்லாம் ஆண்டவரெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப வீரவசனம் மாதிரி அவன் பேசினான். ஆனா திடீரென்று இந்த பேதுரு சூழ்நிலையின் காரணமாய் ஆண்டவரை மட்டும் மறுதலிச்சான். ஆண்டவர் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமா ஆண்டவரை பேசி ஏளனமாய் அவன் சொன்னான். கூட இருக்கிற அந்த சகோதரிகளை பார்த்து இயேசு அந்த இடத்துல சபித்தான். அவ்வளவுதான், இனி எப்படி ஆண்டவருடைய முகத்தை நான் பார்ப்பேன், இனி எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன், அந்த 12 பேர்ல ஒருத்தன் அப்படின்ற அந்த லிஸ்ட்ல இருந்து என்ன முதல்ல நான் தூக்கணும், என்ன ஆண்டவர் எவ்வளோ எச்சரிச்சு நான் கேட்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, பேதுருவை உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்தார். அவன் விழுந்து போன அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை சந்தித்து பலப்படுத்தி மறுபடியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. மறுபடியும் பேதுருடைய வாழ்க்கையை ஊழியத்தை கட்டி அவனை விலையேற பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியனாய் மாற்றினார். அவருடைய பிரசன்னம் இந்த மாதத்தில் நம்மை முற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அநேகம் பேருடைய கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறார், அநேகம் பேரை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். நிறைய பேருடைய மனதில் இப்படிதான் நினைக்கிறீர்கள், ஆண்டவரே மறுபடியும் நான் எப்படி, மறுபடியும் நான் எப்படி, மறுபடியும் நான் எப்படி தலை நிமிர்ந்து வாழுவேன், மறுபடியும் எப்படி என் குடும்ப வாழ்க்கை நான் தொடருவேன், மறுபடியும் எனக்கு இந்த காரியத்தை நினைச்சாலே எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மறுபடியும் என்கிற வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறுமா என்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற நிறைய பேரை கர்த்தர் நேருக்கு நேராய் சந்தித்து இந்த 100 நாள் ஜபம் முடிகிறதற்குள்ளே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன அந்த சகல காரியத்தையும் பேதுருக்கு மறுபடியும் கொடுத்த தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி மறுபடியும் மறுபடியும் ஆமென். ஹalleluya 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 ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் ரொம்ப நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சோ இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியா பற்றி பிடித்து விழுந்தவன் விழுந்த வண்ணமாகவே இருக்க போவதில்லை, கீழே தள்ளப்பட்டவன் தள்ளப்பட்ட விதமாகவே இருக்க போவதில்லை, நஷ்டம் அடைந்தவன் நஷ்டப்பட்டது போலவே இருக்க போவதில்லை. கர்த்தர் இருக்கிறார், அவர்களை மறுபடியும் கட்டுவதற்கு அவர்கள் இருக்கிறார். அதனால இந்த மாதம் நம்மிடத்திலே அசைவாடுகிற தேவன் யார் என்றால் மறுபடியும் நம்மை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய இந்த வசனத்திலே இருக்கிற ஒரு 4 காரியங்களை 1ஆம் தேதி ஆராதனையிலே உங்களோடு அநேகம் பேரோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளிலே இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் அப்படின்னா, இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் விழுந்து போகிறதற்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்றதை குறித்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தில் நிறைய பேருடைய கூடாரங்கள் இருந்தாலுமே இந்த தாவீதின் கூடாரம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. ஆண்டவர் இந்த தாவீதை ரொம்ப ஸ்பெஷலா ஆண்டவர் வைத்தார். அவனை இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் ஆண்டவர் வைத்திருந்தார். பொதுவாக நீங்கள் முதலிலே வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய பெட்டி அப்படின்ற ஒன்று இருந்தது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அப்போ இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தான் அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு முன் செல்லுகிற கர்த்தரை போல அவங்க வச்சிருந்தாங்க. அந்த உடன்படிக்கை
உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி தங்களோடு இருக்கிறது ஆண்டவர் தங்களோடு இருக்கிறதாய் அவர்கள் நினைத்தார்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பிரகாரத்தில் ஜனங்கள் வருவார்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் வருவார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியர்கள் அவங்க வருஷத்திற்கு ஒரு விசை, அதுல யாருமே பாவத்தோட போக முடியாது, அசுத்தத்தோட போக முடியாது. அதனால வருஷத்திற்கு ஒரு முறை அப்படிதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருக்கும். அப்போ இந்த சாமுவேலுக்கு முன்பான காலத்திலே ஏலியை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த ஏலியின் நாட்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்நிய நாட்டு ராஜாக்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலை விட்டு போன உடனே ஏலி உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அப்படியே கவுந்து மல்லாக்க விழுந்து அவன் பிடரி முறிந்து செத்து போனான் அப்படின்னு வேதம் சொல்லும். ஓபினி பினகாஸ் என்கிற அவனுடைய 2 மகன்களும் அன்னைக்கே மரணம் அடைவார்கள். ஆசாரியனுடைய மரணம், ஆசாரியனுடைய பிள்ளைகளாகிய 2 பேருடைய மரணம். அதற்கு பிறகு பார்ப்பீர்களே ஆனால் அந்த ஒருத்தனுடைய மனைவி பச்சை குழந்தையை தூக்கிட்டு வரும்போது கீழே போட்டு விழுந்து அந்த இடத்துல அவள் தன்னுடைய பிள்ளையை முடவனை போல அந்த ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு மிகப்பெரிய கலக்கம் உண்டான ஒரு நேரம். என்ன நேரம்னா அந்த நேரம். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி அதற்கு பிறகு வெளியிலே இருந்தது. இதை அடுத்தது யார் அப்படின்னா சாமுவேல் தான் அடுத்து தீர்க்கதரிசியாய் வந்தார். இந்த சாமுவேல் எல்லா ஊழியத்தை செய்தாலும் அநேக இடத்துல போய் ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சாரு, நிறைய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம பாதுகாக்கணும், இதற்காக ஒரு இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும் அப்படின்ற எந்த எண்ணமுமே அவருக்குள்ள வரவே இல்லை. ஆனா the first time முதலிலே இந்த உடன்படிக்கை பெட்டிக்கென்று ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்து அந்த கூடாரத்துக்குள்ளே, அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி என்கிறது கர்த்தர், உடன்படிக்கை பெட்டி என்கிறது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் தனக்கு வாக்கு கொடுக்கிற இடம் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நீங்கள் யோசுவாவில் வாசிக்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் நதியிலே பட்ட உடனே இருபுறமும் கரை புரண்டு ஓடின அந்த யோர்தான் அப்படியே பிளந்து நின்றுச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த பிரசன்னத்தை யாரெல்லாம் சுமக்கிறார்களோ, தேவனை யாரெல்லாம் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக யோர்தான் பெருகி நின்றாலும் அது இரண்டாய் பிளக்கக்கூடிய அந்த வல்லமை கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களுக்கு இருக்கிறது, கர்த்தரை சுமக்கிறவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி என்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானது அல்ல. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியை இதுவரைக்கும் அது தன்னுடைய தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சு. இப்ப போயிருச்சு பாருங்க உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியை அடுத்து அகைன் திரும்ப சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சவுலும் அப்படிதான் எத்தனையோ வருடம், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவர் ராஜ்யபாரம் பண்ணினார். இந்த 40 ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுக்கணும், அதை நம்முடைய இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நம்ம கொண்டு வரணும், அதை நம்ம இப்படி விட்டுற முடியாது அப்படின்ற எண்ணம் அந்த மனுஷனுக்குள்ளேயும் அந்த ராஜாவுக்குள்ளேயும் வரவே இல்லை. அவன் நினைத்திருந்தால் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்திருக்கலாம், அதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். அந்த எண்ணம் சவுலுக்கும் வரல. ஆனால் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருக்கிற இந்த தாவீதுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இல்ல, நான் ரொம்ப பெரிய மச்சுப்பாவம் பண்ண அந்த பெரிய வீட்டில் நான் குடியிருக்கிறேன், நான் நல்ல வீட்டில் குடியிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒன்று வேணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கிட்டேன், கர்த்தர் என்னை பல மடங்கு ஆசீர்வதித்தார். ஆனா ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை எப்படியாகிலும் இங்கே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அப்ப நான் நேற்றைக்கு இரவில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு இடத்திலே கொண்டு வந்து அந்நிய தேசத்திலிருந்து பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து இந்த உடன்படிக்கை பெட்டியை தனக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த தாவீது அதற்கென்று ஒரு கூடாரம் கட்டுகிறான். அதைத்தான் வேதம் சொல்கிறது தாவீதின் கூடாரம். தாவீதின் கூடாரம் என்றால் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து தன்னோடு வைக்கிறது தான் ஆண்டவருடைய தாவீதின் கூடாரம். நான் நம்புறேன் இந்த உலகத்திலே இருக்கிற அநேக மனிதர்கள், ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்தின, தீர்க்கதரிசியா ஏற்படுத்தின அநேக மனிதர்கள் அந்நிய நாட்டு ராஜாக்களை ஜெயித்தார்கள், கப்பம் கட்ட வைத்தார்கள், பெரிய பெரிய படை தலைவர்களை தங்களுக்கு சொந்தமாக்கினார்கள், நிறைய ராஜ்யங்களை தங்கள் பக்கமாய் இழுத்தார்கள். ஆனா ஆண்டவருடைய
பிரசன்னத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வச்சு கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்த ஒரே மிகப்பெரிய ராஜா யாருன்னா இந்த தாவீது ராஜா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் இந்த பிரசன்னத்திற்காக பல பாடுகளை பட்டு, இந்த பிரசன்னத்தை யாருமே சுமக்கல, இந்த மகிமையை யாருமே பார்க்கல, இந்த ஃபீலிங்கை யாருமே உணரல. ஆனா என் தாசனாகிய தாவீது அந்த ஃபீலிங்ஸை உணர்ந்து அந்த பிரசன்னத்தை சுமந்து அற்புதத்தை கண்ணார கண்டுட்டான். ஆனா இன்றைக்கு அந்த தாவீதனுடைய கூடாரம் இடிந்து கிடக்கிறது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்தினவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிதாவினுடைய பிரசன்னத்தை சுமந்து சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரமாகிய பிரசன்னத்தை மறுபடியும் நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாய் தந்தார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நம்ம விடக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்டியானிட்டி இருக்கிறாங்க, எத்தனையோ திருச்சபைகளிலே இன்றைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் அது சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம யார் அப்படின்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்காக பாடுபட்டவர்கள், உடன்படிக்கை பெட்டிக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்க தான் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணரலன்னா கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறதற்கு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுபடுறாங்களோ நான் நம்புறேன் உங்க வாழ்க்கை எப்ப முழுமையடையும் தெரியுமா? உங்க ஊழியம் எப்ப முழுமையடையும் தெரியுமா? நீங்க எப்பொழுது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசர்களாய் மாறுவீர்கள் தெரியுமா? நீங்க ஜெயிக்கும் போது மட்டும் இல்ல, நீங்க சம்பாதிக்கும் போது அல்ல, நீங்க இந்த உலகத்தில் பெரிய வெற்றியாளர்களாய் மாறும் போது அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, கர்த்தரை தங்க கூட வைத்து யாரெல்லாம் சுமக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே பெரியவர்களாய் இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பிரசன்னத்தை சுமக்கிற ஹல்லேலூயா, அந்த பிரசன்னத்தை சுமக்கிற லேவியர்களாக, ஆசாரியர்களாக கைகளை தட்டி ஆமென் தேவனே நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக தாவீது வந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதற்கு ஃபர்ஸ்ட் இவர் செய்தது என்ன அப்படின்னா 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையா இருந்தபடியினால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். 12லிருந்து 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நோக்கி, உங்களுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடே கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக இந்த விழுந்து போன இந்த தாவீதின் கூடாரத்தை நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க முடியும், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். 2வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை
கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. அப்போ தாவீதின் கூடாரம் என்று இங்க 1வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, தாவீது உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீதற்கு அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து, ஆமென் சொல்லுங்க. அப்ப தாவீதின் கூடாரம்ன்றது என்ன அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்காக அவன் போட்டிருந்த ஒரு கூடாரம் தான், அதுதான் தாவீதினுடைய கூடாரம். இப்போ முதலாவதாக இந்த வசனம் என்ன ரொம்ப நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். ஏன்னா இது முழுக்க ஹிஸ்டாரிக்கலா சம்பந்தப்பட்டு தான் இந்த செய்தி இருக்கிறது. அப்போ இந்த தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய பெட்டியை, தன்னுடைய கூடாரத்தை ஸ்தாபிப்பதற்கு முதல் அவன் எடுக்கிற முயற்சி என்ன அப்படின்னா, சவுலின் நாட்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு தேடாமலே போனோம். இதுதான் இவர்களை வழி நடத்திருச்சு. இதுதான் இதுவரைக்கும் ஆலோசனை கொடுத்துச்சு. இந்த பெட்டியின் மூலமாகத்தான் அவர்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். தேவன் தங்களோடு இருக்கிறத அவங்க எதுல ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறத வச்சுதான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனா சவுலுடைய நாட்களில் பட்டயத்தை செய்யறதற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெரிய பெரிய கொல்லர்களை எல்லாம் சவுல் நியமித்தான். பெரிய பெரிய குடோன்களை எல்லாம், ஆயுதங்களை கொண்டு போய் வைக்கிறதற்கு சவுல் ராஜாவுடைய நாட்களிலே தயாரித்தார்கள். இந்த நாட்டை பிடிக்கலாம், அந்த நாட்டை பிடிக்கலாம் அப்படின்றத அவன் நிறைய காரியத்தை செய்தார்கள். அதே போல தாவீதை கொல்லுவதற்காக அதற்காக ஒரு டீம் அனுப்பினான். இந்த மாதிரி எந்தெந்த காரியத்திற்கெல்லாமோ தேடினவர்கள், வேலை செய்தவர்கள் எதை மட்டும் கண்டுக்கல அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பெட்டி ஆகிய அந்த பிரசன்னத்தை தனக்குள்ள கொண்டு வர்றதற்கு அவர்கள் என்ன பண்ணல அப்படின்னா, தேடாமலே போனார்கள். அது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு, அது என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செலவு பண்ணணும், அதுக்கு எத்தனை பேரை ஆயத்தப்படுத்தணும்ன்றத அவங்க யாரும் தன்னுடைய மனதிலே கொண்டு வரல. ஆனா தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் உட்கார்ந்த உடனே, தனக்கு அந்த பொறுப்பு கையில கொடுக்கப்பட்ட உடனே, இந்த தாவீது ஃபர்ஸ்ட் செய்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தேடுங்கப்பா, நமக்கு முன் சென்ற, நமக்கு வழிகாட்டின அந்த பிரசன்னம் எங்க இருக்குது, அந்த பிரசன்னம் எங்க இருக்குது, அந்த பிரசன்னம் எங்க இருக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க தாவீதினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். அப்படின்னா யாருமே, மற்றவங்க எல்லாரும் வேலையை தேடினாங்க, மற்றவங்க எல்லாரும் படிப்பை தேடினாங்க, மற்றவங்க எல்லாரும் சொத்துக்களை தேடினாங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் வித்தியாசமான காரியத்தை தேடும் போது, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேர் தேவனுடைய பிரசன்னத்தை தேடினீங்க, தேவனுடைய சமூகத்தை தேடினீங்க. ஆண்டவர் எங்க இருக்காரு, ஆண்டவர் எப்படி என் கூட பேசுவாரு, ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன, நான் அதை அனுபவிக்கணும், ஆண்டவருடைய மகிமையை நான் அனுபவிக்கணும். அப்படியே ஆண்டவரை தேடி கட்டப்பட்டது தான் தாவீதினுடைய கூடாரம். யாரும் தேடாத போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி கண்டுபிடித்து தாவீதினுடைய கூடாரத்துக்குள்ள அந்த பிரசன்னம் இருக்குது. இப்போ அந்த கூடாரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அது விழுந்து போயிருச்சு. யாரும் அதை பார்ப்பார் யாரும் இல்லை, அதை கேட்கிறதற்கு யாரும் இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தாவீதினுடைய காலம் முடிந்த உடனே அதற்கு பிறகு சாலோமன் அதற்குள்ளே ராஜ்யபாரம் எடுக்கிறார். இந்த சாலோமன் ராஜ்யபாரம் எடுக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார். பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டுறார். அந்த ஆலயத்தில் தங்கம், வெள்ளி, செம்பு, இதனாலே தான் அந்த ஆலயம் முழுக்க பொதிந்து காணப்படுது. அப்போ அங்க இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீதினுடைய கூடாரத்திலிருந்து இப்ப அதை எங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஸ்ட்ரைட்டா இப்ப புதுசா கட்டின இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த ஆலயத்திற்குள்ள கொண்டு வந்த உடனே தாவீதின் கூடாரம் எண்ணமற்று போயிட்டு, யாருமே அதை கவனிக்கல, யாருமே அதை பார்க்கல, அதை யாருமே பழுது பார்க்கல, அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. அங்க இருக்கிற உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே அது அவ்வளவுதான் விழுந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடி தேடி பெற்றுக்கொண்ட அந்த பிரசன்னத்தை மீண்டும் அனுபவிப்பதற்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் விழுந்து போன அந்த பிரசன்னத்தை கண்டிப்பாக நான் அனுபவிக்க வேண்டும். என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டும், என் இருதயத்துல நான் அனுபவிக்க வேண்டும், என் சிந்தையில நான் அனுபவிக்க வேண்டும். இந்த மாதம் மறுபடியும் உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் சுமக்க போகிறீர்கள். கர்த்தர் அந்த பிரசன்னத்தை நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த மாதம் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் தெரியுமா? உண்மைதான் ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறதுக்கு எவ்வளவு தேடி 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 போனோம். 5 வருஷத்திற்கு முன்பாக எத்தனை நாள் உபவாசம் இருந்து அந்த பிரசன்னத்தை அனுபவிச்சோம். ஜெபம் பண்ணாலே ஒரு மகிமை இறங்குறத ஃபீல் பண்ண பாஸ்டர். என்ன அறியாமலே நான் அழுத, என்ன அறியாமலே நான் ஆராதிச்சேன். ஆனா வெகு நாட்களாய், ரொம்ப நாட்களாய் தாவீதின் கூடாரம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. தாவீதனுடைய கூடாரம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. தாவீதனுடைய வீடு நல்லா தான் இருக்குது. தாவீதனுடைய பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க. தாவீது யூஸ் பண்ண எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனா தாவீதனுடைய வாழ்க்கையில என்ன மட்டும் இட்டு போயிடுச்சு அப்படின்னா, அந்த பிரசன்னத்தை சுமக்கிற கூடாரம் மட்டும் சிதைந்து போய் உடைந்து போய் கிடக்கிறது. இந்த ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் எச்சரிக்கிறார், மகனே உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்குப்பா. கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை நல்லா இருக்குது, கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாகனம் நல்லா இருக்குது, எல்லாமே ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு நாள்ல வேலையை தேடல, நீங்க கர்த்தரை மட்டும்தான் தேடுனீங்க. ஒரு நாள்ல பணத்தை தேடல, ஆண்டவரை மட்டும்தான் நீங்க தேடுனீங்க. ஒரு நாள்ல சொந்தக்காரங்களை தேடல, ஆண்டவரை மட்டும்தான் நீங்க தேடுனீங்க. நீங்கள் நிறைய பேர் சவுலை போல அல்ல. சவுல் மாம்சத்துக்குரியவைகளை தேடும் போது நீங்க நிறைய பேர் ஆவிக்குரியவர்களாம் தேடுனீங்க. தேடின உடனே அந்த பிரசன்னம் உங்களை தேடி வந்துருச்சு. ஆண்டவர் உங்களை தொட்டார், ஆண்டவர் உங்களை அபிஷேகித்தார். நீங்கள் பல மணி நேரங்கள் நீங்கள் ஜெபித்தீர்கள், தனிமையாய் ஜெபித்தீர்கள். ஆண்டவர் எப்பொழுதும் உங்க கூட வர்றதை நீங்க உணர்ந்தீங்க, ஆண்டவர் உங்களோட பேசுறதை நீங்க உணர்ந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கிறார், நிறைய பேர் அந்த கூடாரத்தை இழந்தார்கள். தேடி 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 வாங்கின பிரசன்னம், தேடி தேடி வாங்கின அந்த மகிமையை இன்னைக்கு நிறைய பேர் இழந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெபம் அப்படிதான் இருக்குது. அத்தனை மணி நேரம் ஜெபம் இருக்குன்னா அவ்வளவு மணி நேரம் ஜெபம் இருக்குது. ஆனா அந்த ஜெபத்துல பிரசன்ஸ் இல்ல, அந்த வேத வாசிப்புல பிரசன்னம் இல்ல, அந்த குடும்ப வாழ்க்கையில பிரசன்னம் இல்ல. எல்லாத்தையும் பற்றி பிடிச்சாச்சு, ஆனா பிரசன்னத்தை மட்டும் நிறைய பேர் இழந்து நிற்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் முதல் வாரம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் தன்னுடைய கையிலே தூக்கு நூலோடு இருக்கிறார். அவர் தன்னுடைய கையிலே ஆயுதங்களோடு இருக்கிறார். எதற்காக வென்றால், நான் அதை மறுபடியும் கட்டுவதற்கு நான் விரும்புகிறேன். அந்த பிரசன்னத்தை கட்டுவதற்கு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டும் போதே, இயேசுவே அந்த பிரசன்னத்தினால் என்னை நிரப்புவீராக, அந்த பிரசன்னம் என்னை தேடி வரட்டும். மறுபடியும் மறுபடியும் இந்த மாதம் வாக்கு கொடுத்தீர் அல்லவா, நான் உங்க பிரசன்னத்தை உணரணும், நான் உங்க சமூகத்தில் அழணும், நான் உங்க சமூகத்தில் என் இருதயத்தை கொட்டணும். நீங்க என்னோட இருக்கிறத நான் உணரணும், நீங்க என்னோட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும். சொல்லுங்க சொல்லுங்க. அதை ஜெபிக்கும் போதே, இந்த மாதம் எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், பழையது போல ஆண்டவரே, நான் வேற எதையும் தேடலையா ஆண்டவரே, உங்க பிரசன்னம் என்ன ஆறுதல் படுத்திருச்சு, உங்க பிரசன்னம் என்ன தேற்றிருச்சு, உங்க பிரசன்னம் என்ன நடத்திருச்சு. அந்த பிரசன்னத்தை கைகள் வலிச்சா கூட பரவாயில்ல, உயர காண்பித்து இயேசுப்பாவிடத்துல, ஆண்டவரே அந்த பிரசன்னத்தினால் என்னை நிரப்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசாரியன் தேடல, ஏலியனுடைய பிள்ளைகள் யாரும் அதை தேடுறதுக்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை தேடவே இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற வரைக்கும் உடன்படிக்கை பெட்டியை டிபெண்ட் பண்ணியே இருந்தாங்க. ஆனா அது இல்லாத போது தொலைஞ்சு போன உடன்படிக்கை பெட்டி அந்நிய நாட்டில் இருக்குது, நம்ம அதை கொண்டு வரணும்னு நினைக்காம கர்த்தரிடத்துல என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஒன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் யாரை தள்ளினார்கள், என்ன தள்ளினாங்க. அந்த உடன்படிக்கை பற்றி யாருக்கு ஞாபகமே வரல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை யாருக்கு ஞாபகம் வரல. இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா பிரதர்? தோல்வி என்ன தெரியுமா சிஸ்டர்? எல்லாத்தையும் தேடுவோம், எல்லாத்தையும் தேடுவோம், ஆனா எதை தேடல தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உண்மையான நான் என்னுடைய 14 வயது வரைக்கும் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். 14 வயது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க பாஸ்டருக்கு நான் எதிர்த்து பேசினதும் இல்லை, கீழ்ப்படியாம இருந்ததும் இல்லை. எங்க சர்ச்சில் 14 வருடம் நல்ல பிள்ளை என்ற பேரை வாங்கியிருக்கிறேன். அந்த 14 வருஷத்துல சர்ச்சில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் நான் தான் ஃபர்ஸ்டா நின்றுக்கிறேன். வேலை எல்லாத்துலையுமே உண்மையிலே கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், சர்ச் விஷயத்துல ஒழுக்கமா என்ன தவிர யாருமே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எல்லாத்துலையும் ஃபர்ஸ்ட் அப்படி நான் இருந்திருக்கிறேன். ஆனா ஒன்று, நான் அவருடைய பிரசன்னத்தை என்ன பண்ணல அப்படின்னா உணரவே இல்லை. 14 வருஷம் வரைக்கும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா?
சிலரை போல நானும் ஒரு சாதாரணமா ஆலயத்துக்கு போறேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது, பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, ஆண்டவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், ஜெபம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா 15வது வயதுல பைபிள் காலேஜில் காலடி எடுத்து வைக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் என்ன உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னா, ஓ, ஆண்டவருடைய பிரசன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆண்டவர் நமக்குள்ள இறங்குவாரு, அவரை நம்ம அனுபவிக்க முடியும், அவர் நம்மோட பேசுவாரு, அவர் நம்மோட இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத 15வது வயதுல தான் ஒரு டைம் கண்டுபிடிச்சேன். அந்த 15வது வயசுக்கு மேலதான் எனக்கு வேதத்தினுடைய சத்தியம் அப்பதான் எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனுடைய கருகலான விஷயம் அப்பதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, ஆண்டவர் மேல ஒரு பெரிய வெற்றி வந்துருச்சு, பரிசுத்தமா வாழணும், தேவனுக்காக ஊழியம் பண்ணணும். அதற்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்ததற்கு பிறகு இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ரொம்ப 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 வித்தியாசம். அதை என்னுடைய கற்பனையை அப்படி சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த சர்ச்சில் வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர் யாரா ஒருத்தரா இருக்கலாம், நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை பிரதர், எந்த யூஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை பிடிச்சவங்க வெறும் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கிடையாது, இயேசுவை பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த உலகத்துல இருக்கிற 90% மக்களுக்கு இயேசுவை பிடிக்கும், 90% பேரை இயேசு பிடிக்கும். இயேசுவை பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்றது ரேர். அப்பதான் போய் சர்ச்சை உடைச்சிட்டு வரும், ஆனா அவனுக்கு இயேசுவை பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும். இயேசுவை பிடிக்கிறதுனாலையும் இயேசுவை தேடி வர்றதுனாலையும் சர்ச்சுக்கு வர்றதுனாலையும் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது முழுமை அடையாது. சவுலும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், ஏலியும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், தாவீதும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, தாவீது ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய எட்டாத உயரத்துக்கு வந்தாலும் முதல்ல நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு கூடாரத்தை கட்டி, நான் என்னுடைய கைகளினால் ஒரு கூடாரத்தை கட்டி, அந்த கூடாரத்துக்குள்ள தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய எங்கிருந்தாலும் தேடி நான் கொண்டு வந்து வைப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க வெறும் கல்யாணத்துக்காக சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுல என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்க, என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பொண்ணுக்காக ஒரு பையனுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. அம்மாவுக்காக அப்பாவுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் மீண்டும் சுமக்கணும், நான் அனுபவிக்கணும். எனக்கு ஆசையா இருக்குது. ஏன் அப்படின்னா, அதனுடைய வேல்யூ எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும், அதனுடைய மகிமை எவ்வளவு பெருசுன்னு தெரியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் சுமக்க ஆரம்பிச்சிருங்க, சாபங்கள் விட்டு விலகும், கட்டுகள் விட்டு விலகும், சாபங்கள் தொட முடியாது, வியாதிகள் தொட முடியாது, விரக்தி உங்களுக்குள்ள இருக்காது, தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்காது, இந்த உலகத்தை குறித்த வெறுப்பு உங்களுக்குள்ள இருக்காது. ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளோ பெரிய மலையையும் மெழுகு போல உருகி போடக்கூடிய பிரசன்னம், அது கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பிரசன்னத்தை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக விழுந்து போன இந்த தாவீதின் கூடாரம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் தேடி 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 கண்டுபிடிச்ச இந்த தேவ பிரசன்னம் என்கிற இந்த கூடாரம் அப்படியே விழுந்து உடைஞ்சு எண்ணமற்று கேட்பாரற்று பழுது பார்க்கப்படாமல் அப்படியே கீழே விழுந்துச்சு. இப்போ அதுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம், அதுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இல்லை, அதனால தாவீதின் கூடாரம் இடிஞ்சு விழுந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய கூடாரங்கள் இடிந்து கிடக்கிறதுக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரீசன், முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி என்கிற பிரசன்னம் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் திரும்ப இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். உங்க பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும், உங்களுடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும், உங்களுடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும். மறுபடியும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் பிரசன்னத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தரை நீங்க இனி ஃபீல் பண்ண போகிறீங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட அந்த தாக்கத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் அதை துவங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அந்த ஆலயத்தை கர்த்தர் பழுது பார்க்க போகிறார், அதை கர்த்தர் செப்பனிட போகிறார், அதனுடைய திறப்புகளை எல்லாம் கர்த்தர் அடைக்க போகிறார். எந்த இடத்திலிருந்து அந்த பிரசன்னத்தை யார் எடுத்து போனார்களோ கர்த்தர் மறுபடியும் அந்த பிரசன்னத்தோடு வர்றாரு. ஜெபத்தோட கேட்கிறவங்க நிறைய பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு முகமுகமா பேசுறாரு, தீர்க்க தரிசனமா பேசுறாரு. உங்களுக்காகவே ஆண்டவர் பேசுறாரு. சிஸ்டர், இந்த வார்த்தை உங்களுக்காக தான். பிரதர், இந்த வார்த்தை உங்களுக்காக தான். நீங்க தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து
நிக்கிறீங்க. ஒரு நாள் வாலிப மகளே, வாலிப மகனே, நீ ஆண்டவருடைய பிரசனத்தை அவ்வளவு அனுபவிச்சவனாச்சே அப்பா, மணிக்கணக்கா ஆராதிச்சவனாச்சே அப்பா, ஆண்டவர் உன் கூட நடந்து வர்றதை நீ ஃபீல் பண்ணின பிள்ளையாச்சே. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மாறின உடனே, குடும்பம் மாறின உடனே, ஆட்கள் வந்த உடனே அவருடைய பிரசனத்தை இழந்து நிற்கிறியே. இதோ ஆவியானவர் உன்னை நெருக்கி ஏவுகிறார். உன் பக்கத்தில் ஆண்டவர் வந்து நிற்கிறார். கர்த்தர் துடியா துடிக்கிறார். உன்னுடைய கூட படிக்கிற யாருமே தேடல, ஆனா நீ தேடுனியப்பா, நீ அழுதியப்பா. அத்தனை பேரும் ஆராதிச்சதும் நீ ஆராதிச்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சேப்பா. ஆனா இன்னைக்கு அந்த வித்தியாசம் எங்க போச்சு? ஆனா கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் நான் உனக்கு தருவேன். ஹalleluya, 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி வாஞ்சிக்கிறவங்க இயேசுவேன்னு சொல்லி லதன மௌரஹதலரிஹதரலரம ரதலரஹதரம. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து, இல்ல இல்ல மறுபடியும் உன் கூட பேசுறதுக்கு நான் விரும்புறேன், மறுபடியும் உன்னை நான் நிரப்புறதுக்கு நான் விரும்புறேன். அல்லேலூயா. மகளே, தேடி தேடி போனியப்பா, தேடி தேடி கால் கடுக்க கடுக்க நடந்தியே, அத்தனை அவமானத்தின் மத்தியில நடந்தியே, எத்தனையோ பேர் கூட வரல, ஆனா அதிகாலையில எழும்பி நடந்தியே, கர்த்தரை தேடினியே. இன்னைக்கு அந்த பிரசனம் இடிஞ்சு கிடக்குது, ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய மகிமையோடு கடந்து வந்து அந்த தாவீதின் கூடாரத்தை பழுது பார்க்கிறதுக்கு நிற்கிறார். திரும்ப எடுப்பிக்க நினைப்புகிறார், திறப்புகளை அடைக்க நினைக்கிறார். பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல, முன்னாடி இருந்தது போல பிரசன்னம். நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அந்த டச், அந்த ஃபீல், அந்த ஃபீல், அந்த உணர்வு, அநேக மாதங்களாய் வருடங்களாய் விட்டு போன அந்த அபிஷேகம் இப்போ 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 நிரப்பட்டும். இயேசுவே, நீங்க எனக்கு வேணும், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், உங்க பிரசன்னதா. ஓ ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். Thank you Jesus, hallelujah. இரண்டாவதாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், ஆமென், 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தாவோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையிலே செத்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க, 8வது. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேர் இட்டான். அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்திற்கு வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வர மனதில்லாமல் கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். நல்லா கவனிச்சுங்க, கவனமா என்ன கவனிங்க. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றதற்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சவுல் மறந்தாலும் இவன் உடனே ஆண்டவருடைய பெட்டியை நம்ம கொண்டு வந்துடணும்னு தேட ஆரம்பிச்சிட்டான். எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குது, எப்படி கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிட்டு இங்கே தாவீது ஒரு கூடாரத்தை போட்டுட்டாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கையை போட்டு இப்ப தேடுறாரு. தேடின உடனே அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்நிய நாட்டில் இருக்கு அப்படின்னு உனக்கு உடனே தெரியும். இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியல. யாருடைய வீட்டில் வைக்கிறது, எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாம அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தாகோன் என்கிற ஒரு சிலைக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க.
அவங்களுடைய ஊர்ல இருக்கிற ஒரு கடவுள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப வாசித்த டைம் இல்லை. நீங்க வந்து 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்கே தெரியும். அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்துக்கு நீங்கள் வந்து வாசிக்கலாம். நீங்க அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிக்கலாம் வேகமாய். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் நல்லா கவனிச்சுங்க, எழுதுறவங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபேசேனரில் உள்ள அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம், பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாம இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, இவங்க இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் ராஜாக்கள் கட்டளை கொட்டார்கள். இதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி தான் அவங்களுக்கு கட்டளை போட்டுச்சு. அதனால இவர்களுடைய கடவுளுடைய முக்கியமான ஒரு சிலை மாதிரி நினைச்சிட்டாங்க, ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நினைச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ நம்ம வந்து இதை வீட்டுல எல்லாம் வச்சுக்க முடியாது, இதை ஒண்ணும் பண்ணலாம், கடவுள்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த கோயில்ல அந்த விக்கிரக இடத்துல இதையும் ஒண்ணு மாதிரி கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தாகோனுடைய கோவில் தான் அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த தாகோன் என்கிற அந்த சிலைக்கு தான் பெரிய பவர் இருக்கிறதா அவங்க நினைச்சாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா உடன்படிக்கையை கொண்டு போய் தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 3வது வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அஸ்தரோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்துச்சு. இப்ப பாருங்களேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் ஒரு மனுஷன் சுமந்துட்டாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டின்றது ஆண்டவருடைய பிரசன்னம், இந்த உடன்படிக்கை பெட்டின்றது ஆண்டவருடைய மகிமை. இப்போ ஆண்டவருடைய பெட்டியை அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க தெரியாம தான் வச்சாங்க. ஆனா காலையில வந்து வழிபாடு பண்ணும்போது, காலையில வந்து பூஜைக்காக ரெடி பண்ணி திறந்து பார்த்தா அவங்களுடைய சிலை என்ன பண்ணுது, முகம் குப்புற தலையில விழுந்து கிடக்கிறத பார்த்தாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். சரி, எவனாவது ஒருத்தர் நைட்டு அவங்க எருசலேம்ல இருந்து எல்லாரும் வந்து ஒருவேளை இப்படி பண்ணி இருப்பான் அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் சொல்லுங்களேன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா தாகோன் கீழே விழுந்துச்சு, ஏதோ தள்ளி விட்டாங்க, இல்ல ஏதோ வந்து கிராக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு மறுபடியும் நல்ல கலவை எல்லாம் போட்டு அடியில் நெட்டு போல்ட்டெல்லாம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்து அப்படியே ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் மறுநாள் காலமே காலையில வருவாங்க, அடுத்த நாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் இல்லாமல் தாகோனுடைய தலையும் அதனுடைய 2 கைகளும் வாசர் மடியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுடைய உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. ஹலோ, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டிய ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்னாடி முதல்ல தாகோன் கவிழ்ந்து விழுந்துச்சு. சரி, அடுத்து இவங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த தாகோன் வந்து கீழே விழுந்தது இல்லாம தலை தனியா கிடக்குது, கை கால் 4 துண்டு துண்டா கிடஞ்சிருக்குது, உடம்பு மட்டும்தான் அப்படி இருக்குது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஐயோ, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கிறது கூடாது, நமக்கும் நம்ம சாமிக்கும் அதுக்கும் ஆகல போல தெரியுது, நமக்கும் அதுக்கும் ஒத்து வராது போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் இந்நாள் அடுத்த 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம், அஸ்தரோத் ஊராரை பாழாக்கும்படி கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நம்மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடினால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி. கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியை தேடுற வரைக்கும் இவங்கள்ட்ட இந்த உடன்படிக்கை பெட்டி நல்லதா இருந்துச்சு. ஆனா எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளை இந்த உடன்படிக்கை பெட்டியை தேட ஆரம்பிச்சோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை தேட ஆரம்பிச்சோ, அந்த பிரசன்னம் யாரு தேடுறாங்களோ அவர்களுக்கு நேராக டிராவல் பண்ணுது. அங்க இருக்கிறதுக்கு மனசு இல்ல. நல்லா நினைச்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க தேடுற வரைக்கும் அது உங்களுக்கு உதவி செய்யாது, தேடுற வரைக்கும் அது வராது. ஆனா நீங்க எப்ப தேட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிரசன்னம் எங்க இருந்தாலும் தடைகளை தாண்டி உங்களிடத்திற்கு வருகிறதற்கு உங்களை நோக்கி அது வரும்.
உங்கள்கிட்ட சேர வரைக்கும் அது இருக்காது. உங்கள்கிட்ட சேரணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அதை விட இப்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பற்றி அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்தா அஸ்தோத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன வியாதி அப்படின்னா, இந்த மூல வியாதின்றது பைல்ஸ்ன்னு வச்சுங்களேன், பைல்ஸ் வந்துச்சு அத்தனை பேருக்கும். உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி என்ன வியாதி அப்படின்னா, இந்த பைல்ஸ் அப்படின்ற வியாதி ரொம்ப கொடுமையான வியாதி, மூல வியாதி. ஐயோ, எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கொடுமையான வியாதி. இப்போ ஒருத்தருக்குன்னா பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வியாதி வருது. இந்த வியாதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் செத்து விழுறாங்க. உடனே இவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஐயோ நம்ம கூட இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடாது, எப்படியாவது இதை என்ன பண்ணுங்க எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி ஒரு 2 வண்டி மேல இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வச்சு எங்க கொண்டு போலாம்னு இந்த பெட்டியை முழுக்க சுத்துறாங்க. நீங்க அடுத்த வசனத்தை, பெலிஸ்தியரின் அதிபதிகள் எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையில் கூடி வர செய்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலுடைய தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அப்படின்னா இந்த பெட்டியை இப்போ ஒரு இடத்துல வைக்காம ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்காங்க. இப்போ 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாய் இறங்கிற்று. அந்த பட்டணத்து மனுஷருக்குள் சிறியவர்கள் துவக்கி பெரியவர்கள் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி, அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு எங்கள் அட்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். இப்போ இவங்க ஊர் முழுக்க சுத்தி எந்தெந்த ஊர்ல சுத்துறாங்களோ அங்கெல்லாம் வியாதி வருது. இப்போ எஸ்ரோன் ஊருக்கு வந்த போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தயவு செய்து இங்க எங்களை கொல்றதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க, வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவருடைய பிரசனத்தை உலகத்துல இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சிலர் பாருங்களேன், நீங்க சொல்லுவாங்க உங்களை பார்த்து, கிறிஸ்டியானிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தானே உனக்கு இவ்வளவு பாடு, கிறிஸ்டியானிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு வேதனை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஒன்னு நீங்க நினைச்சுக்குங்க, உங்களை தேடி வந்திருக்கிற உடன்படிக்கை பெட்டியை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, பிரசனத்தை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. உங்க குடும்பத்துல உங்க வம்சத்துல ஆண்டவர் அந்நிய இருளிலிருந்து உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறாரு. உடன்படிக்கை பெட்டி வந்ததற்கு பிறகு சாபம் அங்க இருக்க முடியாது, அக்கிரமம் அங்க இருக்க முடியாது. ஆனா நீங்க ஆரம்பத்துல இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவருக்குள்ள வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்த உடனே உங்களுக்குள்ளே இருக்கிற சத்துரு போராடும், இல்ல உள்ள கொண்டு வராத, இது வேண்டாம், இது வந்தா ஆபத்து வரும், இது வந்தா நம்முடைய எல்லாத்தையும் கெட்டு போகும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றுக்கிட்டு அதை தூர தள்ளிட்டீங்கன்னா இந்த சாபத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டு உங்களுடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படும். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ எல்லா ஊர்லயும் இப்ப ரிஜெக்ட் பண்ணி இந்த உடன்படிக்கை பெட்டி அடுத்து பாத்தீங்கன்னா அனாதையை போல அங்க சுத்திட்டே இருக்குது. எங்க போறது, எப்படி பண்றது, எதுவுமே அதுக்கு தெரியல. நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அப்பொழுது கீரியாத்யாமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். நீங்க அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம் 2வது வசனம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல். பெட்டி கீரியாத்யாமிலே அநேக நாட்கள் தங்கி இருந்து 20 வருஷம் அங்கேயே இருந்து இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக அடுத்த 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இரண்டு கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தியர் பூஜாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி தாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள்
எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று, இது ஒரு பெரிய சாப்டர்னு வச்சுங்களேன். ஸோ அதை விளக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி அந்த மாதிரி தான். இது எங்கே போச்சு, அடுத்து எங்கே கொண்டு போனாங்க, எவ்வளோ நாள் இருந்துச்சு, ஒரு பெரிய சாப்டர். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ பெலிஸ்தியருடைய பாளையத்தில் இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியை இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேடுறாரு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். அவர் தேடுறாரு. தேடின உடனே பெலிஸ்தியருடைய பாளையத்திலிருந்து அதை கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, சரி உடனே ஊசாய் அப்படின்ற ஒருத்தனையும் இன்னொருத்தரையும் 2 பேரை நியமிச்சு ஒரு நல்ல பசுமாடு வண்டியை ஒன்று ஆயத்தப்படுத்தி அந்த வண்டிக்கு மேல இதை நீட்டா அழகா ஷிஃப்ட் பண்ணி, அவங்களும் வண்டியில தான் வச்சிருக்காங்க, அதை கரெக்டா வந்து வாங்கி வச்சு இங்க நான் கட்டி இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, சாரி தாவீதின் கூடாரத்துக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போ இவங்க போயிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை வாங்கி வண்டி இருக்கிற அந்த வண்டியில் வச்சுட்டாங்க. இப்போ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீரென்று அவங்க ஓட்டிட்டு இருந்த அந்த மாடு என்ன பண்ணுச்சுன்னா மிரண்டுருச்சு. அது மிரண்ட உடனே, இது தடுமாறின உடனே இந்த உடன்படிக்கை பெட்டியை கட்டாம வச்சிருந்தாங்கல்ல, இது சாஞ்சு விழப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ இது விழுந்துருமேன்னு சொல்லி ஊசான்றவன், அதான் முன்னாடி அந்த வசனத்தை வாசிச்சோம்ல, ஊசா என்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய கையை நீட்டிய அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்றான், அவன் அப்படியே பிடிக்கிறான். பிடிச்ச உடனே வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவன் மேல கோபம் கொண்டு ஒரு பெரிய கோபம் வந்து அவனுடைய துணிகரத்தை பார்த்து அந்த இடத்திலேயே ஊசா என்ன பண்ணிடுறாருன்னா, அவளை கத்தரை அடித்ததுனால் ஊசா அந்த இடத்துல செத்து போயிடறான். இதை யார் பார்க்கிறா அப்படின்னா தாவீது பார்க்கிறான். பார்த்த உடனே ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நம்ம என்னமோ உடன்படிக்கை பெட்டிய நமக்கு ஒரு வீடை கட்டி தாவீதின் கூடாரம்னு ஒன்று கட்டி கொண்டு வரலான்னு நினைச்சோம். ஆனா உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வீட்டில் இருக்கணும்னா, நம்ம கட்டின கூடாரத்துக்குள்ள இருக்கணும்னா பரிசுத்தோன்னு ஒன்று இல்லாம இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு வர முடியாது, நம்முடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்ற ஃபீல் அவருக்குள்ள வருது. நம்ம தகுதி இல்லை, நம்ம தகுதி இல்லை, நம்ம தகுதி இல்லை, நம்ம நிறைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறோம், நம்ம நிறைய தப்பு பண்ணி இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை நம்ம சுத்தப்படுத்தாம, நம்ம சரி செய்யாம அதை நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நமக்கும் இந்த மாதிரி தான் மரணம் நடக்கும், நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புன அந்த உடன்படிக்கை பெட்டி ஊசா செத்ததை பார்த்த உடனே அப்படியே யூட்டர்ன் போட்டு யார் வீட்டுக்கு போகுது அப்படின்னா ஓபேத் ஏதோம் அப்படின்னா அந்த மனுஷன். அப்ப தாவீது செலக்ட் பண்றாரு, செக் பண்றாரு, யாருப்பா ரொம்ப பெஸ்டா இருக்கா, யாருப்பா நல்ல நீதிமானா இருக்கா, யாருப்பா ஆண்டவரோட நடக்கிறா அப்படின்னு செக் பண்ணும்போது அங்க யார் இருக்கா அப்படின்னா ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. உடனே செக் பண்ண நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கை பெட்டியை அந்நிய தேசத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு தான் கட்டி வைத்திருந்த தாவீதின் கூடாரத்துக்கு கொண்டு வராம எங்க கொண்டு போறாரு அப்படின்னா ஓபேத் ஏதோமனுடைய வீட்டுக்கு கொண்டு போறாரு. ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் போய் 3 மாசம் அந்த பெட்டி இருக்குது. வேதம் சொல்லுது அந்த பெட்டி என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து ஓபேத் ஏதோமனுடைய வீடு என்ன ஆகுதுன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லாமே பெருகுது, எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுது. அவன் வீட்டில் சந்தோஷம் வந்து உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம் வந்த உடனே அந்த வீடு வித்தியாசமான வீடா மாறுது. உடனே தாவீதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே ஒரு உண்மையான ஆவிக்குரியவன் கர்த்தருடைய விஷயத்துல எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைப்பான், எனக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட்னு நினைப்பான். வேற யாருக்குமே எதை வேணாலும் விட்டு தருவான், ஆனா எதை மட்டும் விட்டு தர மாட்டான், கர்த்தரையும் கர்த்தருக்குரியதையும் மட்டும் விட்டு கொடுக்கிற எண்ணம். இந்த தாவீது உடனே என்ன நினைக்கிறானா, என்னடா ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாசம் இருந்துச்சு, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்த உடனே இவ்வளோ இதாயிட்டான், என் வீட்டுக்கு தான் நீங்க வரணும், இவனுக்கு எவ்வளோ கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், ஓபேத் ஏதோமை விட ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு அதுலலாம் திருப்தி இல்லை, ஆண்டவருடைய பெட்டி என் வீட்டில் இருக்கணும், நான் பிளஸ் பண்ணணும். உடனே பரிசுத்தத்திற்காக முயற்சி எடுக்க ஆரம்பிச்சான், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சான். இப்போ 300 பேரை ரெடி பண்ணிட்டான், 300 பேரை. எதுக்கு தெரியுமா, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 300 பேரை ரெடி பண்ணி எல்லாம் ஆராதனை பண்றதுக்காக, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக. நீங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் அறுத்தபடி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆடுகளையும் பலியிட்டார்கள். அதுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும், நீங்க வாசிக்க முடியும். ஆமென். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். அவர்கள் தாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடியினால் ஊசா அப்பொழுது கர்த்தருடைய கோபம் ஊசாவின் மேல் விழுந்து நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12-13 வாசிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா
அதுல தெரியும் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வந்த சம்பவம் அதுல இருக்குது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12, 13வது வசனம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 12, 13. அவர்களை நோக்கி, லேவியர் தங்கள் பிதாக்களுடைய சன்னதியின் தலைவர்கள் நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். முதலில் நீங்கள் அதை சுமக்கிறபடினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நியாயமா மாடியை தேடாமல் போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார்கள். நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி ஏன் விழுந்துச்சு, எதுக்காக ஆண்டவர் ஊசாயா அடித்தார் அப்படின்னா, பொதுவா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கத்தான் வேணும். அதுவும் யார் சுமக்கணும்னா மனிதர்கள் தான் சுமக்கணும். அதை ஆடு மாடுகள் சுமக்கக்கூடாது, வண்டி சுமக்கக்கூடாது. ஆனா இந்த இடத்துல ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வண்டியில வச்சு கொண்டு வருவாங்கல்ல, அதுதான் ஆண்டவருடைய கற்பனைக்கு மீறி அதை கொண்டு வந்தாங்க. அதை மனிதர்கள் தான் சுமக்கணும், ஆடு மாடுகள் சுமக்க முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல தாவீது அதை அறிஞ்சு கொண்டு செக் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ரெடியாங்க, ஏன் விழுந்துச்சு, ஏன் அந்த மாதிரி அடி விழுந்துச்சு, எதுக்கு கர்த்தர் கோவிச்சிட்டாரு. சரி, மனுஷங்க சுமக்க வேண்டியதை மாடுகள் சுமக்கிற மாதிரி வச்சுட்டாங்க, வேண்டாம், நம்ம மனுஷங்க சுமக்கணும்னு சொல்லி 300 பேரை ரெடி பண்ணி இப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டி எங்க வருது அப்படின்னு சொன்னா, அழகா டிராவல் பண்ணி இப்ப யாருடைய வீட்டுக்கு வருது. ஆனா தாவீதுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நான் யாரு தகுதியே இல்லாதவன், நான் தகுதியே இல்லாதவன், எனக்கா என் வீட்டுக்கா இது நன்மையா இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குமா? ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் தாவீதனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறதை ஆண்டவர் விரும்பினார். நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய பிரசன்னம், நான் நம்புறேன் முதலாவதாக உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, யாருமே தேடாத போதிலும் நீங்க தேடிதான் அந்த பிரசன்னம் உங்களை தேடி வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு இடிந்து போய் கிடக்குமானால் ஆண்டவர் அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தாவீதின் கூடாரம் எப்படி உருவாச்சு தெரியுமா? இந்த தாவீதின் கூடாரம் எப்படி கிடைச்சிச்சு தெரியுமா? தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேடி வந்ததுதான் இந்த தாவீதின் கூடாரம், உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்தத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவங்களை எத்தனையோ நீதிமான்கள் இருந்தார்கள், எத்தனையோ நல்லவர்கள் இருந்தார்கள். ஆனா கர்த்தர் அவர்களெல்லாம் தேடி போகாம யாரை தேடி வந்தார்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாய் தேடி வந்தார். எத்தனை பேர் உண்மைன்னு நினைக்கிறீங்க? அந்த பிரசனம் எத்தனையோ பேரை தொட்டிருக்கலாம், ஆனா உங்களையும் என்னையும் அந்த பிரசனம் தொற்றுச்சு. அந்த மகிமை உங்களையும் என்னையும் தொற்றுச்சு. நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, நாம் தகுதி அற்றவர்கள். ஆனாலும் அவருடைய பிரசனத்தை நமக்கு வெளிப்படுத்தினார், அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தினார். தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச இந்த பிரசன்னம் திடீரென்று ஒரு நாள் அங்கிருந்து எடுக்கப்பட்ட உடனே அந்த தாவீதின் கூடாரம் என்னவாய் போச்சுன்னா பாழாய் போயிருச்சு. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை தேடி வருது, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். பிரதர், இந்த பிரசன்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் உங்களுக்கு வீடு வந்துருச்சு. இந்த பிரசனம் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் உங்களுக்கு கார் வந்துருச்சு. இந்த பிரசனம் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் நீங்க உண்மையா திருப்தியா நிம்மதியா வாழ்ந்தீங்க. இந்த பிரசனம் வந்ததுக்கு பிற்பாடுதான் தற்கொலை எண்ணம் உங்களை விட்டு போயிருச்சு. தகுதியே இல்லாத உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசனத்தை காமிச்சு, அன்பை காமிச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பேரை விட ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சு தனியா கொண்டு வந்து உங்களை அன்பு வச்சு இதுவரையும் உயர்த்தினார் அல்லவா? இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டாம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. இன்னைக்கு ஒண்ணு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வருவதற்கு எனக்கு என்ன தகுதி ஆண்டவரே இருக்குது? அவர் உன்னதமானவர், அவர் மகா உன்னதமானவர். அவருடைய பிரசனம் நிறைய பேருக்கு கொடுக்கப்படவே இல்லை, அவருடைய பிரசனத்தை நிறைய பேர் அனுபவிக்கவே இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்க மதுனால உண்டான போதையை அனுபவிச்சிருக்கலாம், ஆனா ஆவியானவரால உண்டான பிரசனத்தை அனுபவிச்சிருக்கலான்னு கேட்டா அந்த அனுபவம் அவங்களுக்கு தெரியாது. மதுவினால் உண்டான போதனை, மது தெரிஞ்சதுக்கு உடனே அடுத்த நிமிஷம் அவனுக்கு துக்கம் தாங்க வரும், அடுத்த நிமிஷம் அவனுக்கு கவலை தாங்க வரும். ஆனா ஆவியில நிறைஞ்ச ஒரு தேவனுடைய பிள்ளை இடத்துல கேட்டு பாருங்க, அந்த பிரசனம் தொட்டதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் வராது, இருக்கிற துக்கம் நம்மளை விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அந்த பிரசனத்தை மறுபடியும் நீங்க சுமக்கணும், அந்த பிரசனத்தை மறுபடியும் சுமக்கணும்.
தாவீதனுடைய கூடாரம் இப்பொழுது பழுதடைந்தது. தாவீதனுடைய கூடாரத்தை இப்ப யாருமே எடுக்கல. ஏன்னா அது அதோட பெரிய இடத்துக்கு போயிருச்சு, அதோட அழகான இடத்துக்கு போயிருச்சு. இவனுடைய கூடாரம் அப்படி இடிஞ்சு கிடக்குது. அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடியில் கர்த்தர் சொல்றாரு, இல்ல அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகத்திலே மனிதனாய் அவர் அவதரித்தார். அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் மறுபடியும் கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, தகுதியே இல்லாம இருக்கும்போது என்ன நீங்க சந்திச்சீங்க ஆண்டவரே, என்ன தேடி வந்தீங்க ஆண்டவரே. யாருமே இல்லாத போது எனக்கு அந்த பிரசனத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு எல்லாருமே என்ன சுத்தி இருக்கிறாங்க, என்ன சுத்தி எல்லாமே இருக்குது ஆண்டவரே, என்ன சுத்தி எல்லாமே இருக்குது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்துச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உயர்வு வந்துச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மதிப்பு வந்துருச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பணம் வந்துச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொந்தக்காரங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புகழ்ச்சி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெருமை. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கிற ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க மட்டும் தூரத்துல ஒதுங்கி நிற்கிறத நான் விரும்பல. எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க என் கூட இருக்கணும், உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த தாவீதின் கூடாரத்துக்குள்ள உம்முடைய உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த கூடாரத்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களை விட்டுட்டு நான் தூரமா இருக்கிறதுக்கு விரும்பல. நீங்க இல்லாத கார் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஊழியம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத குடும்பம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத பணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத வேலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு கேளுங்க பாட்ட சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. முழு பலத்தோடு. எஸ் எஸ், இந்த வேலை ஆண்டவரால உண்டானது தானே பிரதர், இது சிஸ்டர், இது எல்லாமே ஆண்டவரால உண்டானது தானே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரம் இடிஞ்சு கிடக்குது, உன் கூடாரம் சிறந்து கிடக்குது, ஆனா இந்த மாதம் சரியான மாதம், அதை திருப்பி எடுப்பி கட்டணும். சொல்லுங்க, இயேசுவே மறுபடியும் அந்த ஆவி எனக்கு வேணும். கேட்க கேட்க கத்த தருவாரா? நிறைய பேரோட ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு, நிறைய பேரோட கத்த தெளிவா பேசுறாரு. என்னமோ அவர் மட்டும் வெளியில நின்னுட்டு இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அவர் மட்டும் தூரத்துல ஒதுங்கி நிற்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் பக்கத்துல வந்துட்டாங்க, எல்லாரும் தொட்டு தொட்டு வந்துட்டாங்க, ஆனா அவர் மட்டும் தூரம் தூரம் போறாரு. ஆனா உங்களுடைய கண் அவரை மட்டும் பார்க்கட்டும். இயேசுவே நீர் மட்டும் எனக்கு வேணும், நீங்க என்ன விட்டு போகாதீங்க, நீங்க பக்கத்துல இருங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா முழு பலத்தோட நீங்க கூப்பிடுற சத்தம் வானம் அசைக்கிற அளவிற்கு மறுபடியும் அந்த பிரசனத்தை கத்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி நான் திரும்பவும் நிலை நாட்டுவேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த தாவீதின் கூடாரம் எதுல ஸ்திரப்பட்டுச்சுன்னா, யாருமே தேடாம இருக்கும்போது தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி தான் தேவனுடைய கூடாரத்தில் இருந்துச்சு. நம்பர் 2, இது ரொம்ப வேல்யூ உள்ளது, இது ரொம்ப வேல்யூ உள்ளது. இது என்ன அப்படின்னு சொன்னா, தகுதியே இல்லை. ஆனா இந்த தாவீது நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, தாவீது நிறைய தப்பு பண்ணிட்டார் வாழ்க்கையில. ஆனா ஒரு 300 பேரை நிப்பாட்டி, இல்லப்பா திரும்ப எல்லாரும் அந்த தப்புகள் எல்லாம் சரி பண்ணிட்டு அவர் அந்த உடன்படிக்கை தூக்கிட்டு வரும்போது அது யாருடைய வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, தாவீதனுடைய கூடாரத்துக்குள்ளே கடந்து வந்தது. ஆமென். ஸோ நம்ம நிறைய பேரிடத்துல ஆண்டவர் விருப்பப்படுறாரு. என்ன விருப்பப்படுறாரு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நீங்க ஒன்று நினைச்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளியே தள்ளிட்டு வருகிற எந்த உறவும் நமக்கு தேவையற்றது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உதறி தள்ளிட்டு வருகிற பணம் நமக்கு தேவையற்றது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உதறி தள்ளிட்டு வருகிற எந்த மனுஷனா இருந்தாலும் அது நமக்கு வேண்டியதே இல்லை. நமக்கு எது தான் வேணும் அப்படின்னா அவருடைய பிரசன்னம். நீங்க இல்லாத எதுவும் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு 3 வயசு கையை உயர்த்தி சொல்லுங்களேன், மனதார ஏசப்பட்ட நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக 1 நாளாகமும் ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சு திருவிருந்துக்கு நேராய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்தினுடைய அப்பொழுது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை
தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாகும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே லேவியர் யோவாசின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரின் பெராக்கியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும் மெராரியின் புத்திரனாகிய தங்கள் சகோதரரின் குஷியாவின் குமாரனாகிய ஏத்தானையும் இவர்களோடு கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசிகேல், செமரிமேத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மனேசையா, மத்தியா, எப்லேக்கு, மிக்னோயா, ஓபெத்தேதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலர்களையும் நிறுத்தினார்கள். 19 பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பச்சலோக கைத்தாள தொனிக்க பாடினார்கள். அடுத்து 20வது வசனத்தை கூட வாசிக்கலாம். சகரியா, ஆசிகேல் பாடி இசையில் பாடி தம்புருவை வாசித்தார்கள். 21வது வசனம். அடுத்த டீம் சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். அடுத்தது லேவியருக்குள்ளே சங்கீத தலைவனாய் இருந்தான். அவன் நிபுணனாய் இருந்தபடினால் கீர வாத்தியங்களை படிப்பித்தான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தாவீது இந்த உடன்படிக்கையை பெட்டிய தாவீதினுடைய கூடாரத்துக்கு கொண்டு வர்றதற்கு அடுத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார். லைஃப்ல த ஃபர்ஸ்ட் டைம், பைபிள்ல த ஃபர்ஸ்ட் டைம், இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் கொயர் அப்படின்ற ஒன்று, பாடக குழு அப்படின்ற ஒன்றை எங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் டைம் தாவீது உருவாக்குறாரு. வரிசையா நிக்க வைக்கிறாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் தனித்தனியா நிக்க வைக்கிறாரு. அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட், அத்தனை வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாத்தையும் நிக்க வச்சு பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்தி, இங்க வெற்றி சிறந்தவர் யார் அப்படின்னா, இங்க முக்கியத்துவம் யாருக்கு அப்படின்னா, கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். ஆண்டவரை ஆராதிச்சு துதியோடும் வல்லமையோடும் புகழ்ச்சியோடும் இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி சுமந்துட்டு அப்படி அழகா ஒரு 300 பேர் பின்னாடி பாடிட்டு ஆராதிச்சுட்டு எங்க கொண்டு வந்தாங்கன்னா, தாவீதினுடைய கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, இந்த தாவீதின் கூடாரம் எதுல ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னா, ஒரே ஒருத்தருடைய மேன்மையில மட்டும்தான் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அங்க உயர்ந்தவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அங்க சிறந்தவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அங்க பெரியவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். எல்லாருடைய கண்ணுக்கும் பார்க்கக்கும் இத்தனை நாள் தாவீதை பெருசா பார்த்தாங்க, இத்தனை நாள் சவுலை பெருசா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருடைய கண்ணும் யாரை பார்க்குதுன்னா, உடன்படிக்கை பெட்டியை மட்டும்தான் பெருசா பார்க்குது. தேவனுடைய பிரசனத்தை மட்டும்தான் பெருசா பார்க்குது. இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சி இப்படி நடந்தது இல்லையே, இந்த எப்பயும் எப்படி வச்சதே இல்லையே. ஆமாப்பா, வெற்றி சிறந்தவர் கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க நிறைய பேருடைய கூடாரம் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க யாரை மட்டும்தான் பெருசா சொன்னீங்கன்னா, கர்த்தரை மட்டும்தானே, கர்த்தரை மட்டும்தானே, கர்த்தரை மட்டும்தானே. ஆனா இன்னைக்கு ஆனா நான் சொல்றேன், மறுபடியும் கர்த்தர் கட்ட போறாரு. மறுபடியும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, நான் யாரையும் நீ உயர்த்த மாட்டேன், நான் யாரையும் நீ நம்ப போறதில்லை, நான் யாரையும் நீ மேன்மைப்படுத்த மாட்டேன், எனக்கு யாரு மட்டும்தான் பெருசு அப்படின்னா, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட போகிற கர்த்தர், அதனுடைய திறப்புகள் எல்லாம் அடைக்க போகிற தேவனுடைய மகிமை அப்படியே கடந்து வருது. அப்படி பிரசன்னம் கடந்து வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகள் எல்லாரும் உயர்த்தி, நீ எனக்கு வேணும் வேகமாய், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே. சீக்கிரமா ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். சமயம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால உடனே திருவிருந்துக்கு போறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். நீங்க சத்தம் போட்டு ஏசப்பாட்ட இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள அனலா இருக்கட்டும். அடுத்த ஆராதனையில கொஞ்சம் விரிவாக பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்த ஆராதனையில் இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதனால ஆன்லைன்ல கேட்க முடிந்தவர்கள் அப்படியே நீங்க ஃப்ரீயா இருந்தா ஆன்லைன்ல கூட அதை அட்டெண்ட் பண்ணி இன்னொரு டைம் கூட இந்த செய்தியை கேளுங்க. ஆண்டவரே, மறுபடியும் உங்க பிரசனத்தை நான் சுமக்கணும். இந்த மாசத்துல மறுபடியும் எனக்கு நான் சுமக்கணும். வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லிட்டே இருங்க, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். முழு பலத்தோட ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருங்க, இயேசுப்பா நீங்க எனக்கு போதுமானவர், நீங்க எனக்கு போதுமானவர், போதுமானவர். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கட்டும்.